பேசுங்க பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியலையே. இனிமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க. அதுதான் உள்ள வரும்போது எல்லா டோரையும் சாத்திடணும்னு சொல்றேன். ஆமா, சாத்திட்டு யாரும் போக மாட்டாங்க. கேட்குற கேள்விக்கு பதிலும் கிடைச்சிரும் அவங்களுக்கு. வீட்டில் போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க டிவியை. ஏன்னா பேசிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு ஓடிடுறாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. வாயத்துறங்க சிஎம், உங்க சிஎம் நெஞ்சிலேயே குத்திட்டு வந்தீங்க பாருங்க, அதெல்லாம் வேற லெவல். நிமிஷம் பேசினா குளத்தூர்ல கொத்து புரோட்டா. ஓ, அந்த விமர்சனம் அது மக்கள்கிட்ட ரசிக்கிறான். தலைவர் திமிங்கலம் தானங்கோ ஆறு கடல் சேரும் அந்த இடத்தில் திமுக ஒளிஞ்சிருமா? திமுகவை வெளுத்தா மக்கள் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனா தூக்கி வச்சு கொண்டாடுகிற பொழுது கோடிகளை வாங்கிட்டு திமுக செட்டில் ஆயிடும். இதனால மக்கள் தூக்கி போட்டான். இப்போ நேர முதலமைச்சரே ஆக்குறது விஜய் தான். இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்குலாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாது. இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யாரா கபில, அது நம்ம காலம், பாத்துக்கலாம். இடைத்தேர்தலுக்கு சிஎம் விஜய் அவர்கள் ரெடியாகிவிட்டார். மக்கள் முன்னாடி அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் அவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. மக்களும் அதுக்கு தகுந்த மாதிரியே ரியாக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறதும் உண்மைதான். அதனால வரப்போற இடைத்தேர்தல மக்களே, இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சு வெளுத்து விடுங்க. கான்பிடன்டா இருங்க மக்களே. நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. இந்த கரூர் மீட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரூர் இந்த ஒரு வார்த்தை டிவிகேவையும் இப்போதைய முதல்வர் விஜயையும் பின்தொடர்ந்துகிட்டே இருந்த ஒரு வார்த்தை. அந்த கரூரில் நடந்த சம்பவத்துக்கு ஒரு நினைவு தூணை நான் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அங்கே கொடுத்துருப்பாங்க. நினைவு தூண் வைக்கணும்னா அது எவ்வளோ தூரம் அவரை பாதிச்சிருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவோ அல்லது எதிர்கட்சிகளோ இனிமேல் கரூர்ன்ற ஒரு வார்த்தையே எடுக்க மாட்டாங்க போல். அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பீச்சாக தான் இருந்தது. முழுக்க இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச்சு. ரொம்ப கொலவெறியும் வச்சுக்க, இரு உன்னை அடுத்த கூட்டத்துக்கு உள்ள தள்ளி விடுறேன்னு இருக்கேன். நாம ஏன் இவனை போட்டு கொண்டு ஜெயிலுக்கு போகணும்? போட அந்த கூட்டத்துக்கு போடானா நசுக்கி செத்துட்டு வா அப்படின்ட்டு. இதுக்கு எதிராக 2 கட்சிகள் முன்னாடி கரூருக்கு விஜய் அவர்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஒன்று திமுக, இன்னொன்று நாம் தமிழர் கட்சி. 2 பேருமே வழக்கு தொடர போனாங்க. சிக்கிட்டீங்கல்ல, 2 தலையும் ஒன்னா ஒட்டுங்க. எதுக்கு ஒரே வெட்ல 2 தலையும் பந்து மாதிரி ஓடுறதுக்கு ஒட்டா. நம்ம காலத்தில் தமிழ் தேசியம் பேசுறவன் எல்லாம் கருணாநிதி வீட்டு கக்குஸ் கருவி கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கா. கண்ணாடி சார் அது நம்ம மூஜியா அப்படி இருக்கு. ஆனா அந்த வழக்கு அப்படிங்கிறது எதுவுமே நிக்கல. நீதிபதி கேட்டார், ஏன் அவங்களுக்குலாம் குடும்பம் இல்லையா, ஏன் கொடுக்க கூடாதா? தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு இருந்தப்ப அரசு கொடுத்துச்சு இல்லையா, வேலையை கொடுத்துச்சு இல்லையா, அந்த மாதிரி இது அரசு கொடுக்கறது இதுல என்ன தப்பு இருக்கு? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். இப்போதைக்கு தற்காலிக வேலை மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு முதல் மாத சம்பளம் வரதுக்கு முன்னாடி இந்த வழக்கை விசாரிச்சு முடிச்சிடலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அதுல பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்காது. அவங்க குடும்பத்துக்கு இழப்பீடு கொடுக்க கூடாது,
அவங்க என்ன பெரிய தியாகிகளா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் வியாக்கியானம் பேசுறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள், பிறக்கும் போது 6-7 மூளையை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. அங்க நடந்தது அந்த மக்கள் வாண்டடா போய் இறந்தது கிடையாது. அங்க நடந்த விபத்து அங்க இருந்த ஆட்சியாளர்கள், அங்க இருந்த காவல்துறை அதிகாரிகள் அஜாக்கிரதையால் நடந்தது. இந்த அஜாக்கிரதையால் நடக்கக்கூடிய விபத்து அப்படிங்கிறதுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும். அது கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இவங்க யார்? சொல்லுவியா 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 வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாயே. நாம் தமிழர் கட்சி என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னா, அந்த இழப்பீடு கொடுத்துட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்க சாட்சி சொல்ல மாட்டாங்க. யார் மேல சாட்சி சொல்ல மாட்டாங்க, என்ன சாட்சி சொல்ல மாட்டாங்க? யாருமே அங்க விஜய் அவர்கள் மீது கோபமா இருந்ததா தெரியவே இல்லை. பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் ஒருவர் கூட வந்து விஜயை குறை சொல்லாமல் மாநில அரசின் மீது தங்களுக்கு இருக்கக்கூடிய அவநம்பிக்கையை வெளிப்படுத்துவதிலும் மாநில அரசை குறை சொல்வதிலுமே வந்து குற்றம் சாட்டுவதில் மட்டுமே கவனமாக இருக்கிறார்கள். விஜய் மீது எந்த குற்றச்சாட்டும் அவர்கள் சொல்லவில்லை என்பது இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். சாட்சி சொல்ல யாரும் வராதது பயத்தினால இல்ல, மரியாதையினால. தலைவன்கிறது நாம தேடி போற விஷயம் இல்ல, நம்ம தேடி வர விஷயம். உங்களை கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு தலைவனா கூப்பிடுறாங்க. அப்போ கரூர்ல இன்னைக்கு அதை பத்தி பேசுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட போது அதை பேசினார் விஜய் அவர்கள். என் மனசுல இருக்கக்கூடிய வழியிலேயே ரொம்ப பெரிய வழி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கரூர் சம்பவம் தான் அப்படின்னு சொல்றார். ஸோ கரூர் சந்திப்பு அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கருப்பு பக்கம் அப்படிங்கிறது யாராலையுமே மறுக்க முடியாது. ஒரு டிவியில என் படமோ பாட்டோ வந்துச்சுன்னா, அம்மா விஜய் மாமா, அம்மா விஜய் மாமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சிரிச்சுக்கிட்டு அந்த டிவி ஸ்கிரீனை போய் தொட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு என் அக்கா தங்கச்சிங்களோட தங்க பிள்ளைகளை இழந்திருக்கோம்யா. போலீஸ்காரங்களே என்னை உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ எனக்கு தெரிலங்க இங்கே நடந்தது சூழ்ச்சி. நான் அப்படியே நம்பிட்டேங்க, அவங்கள நம்பிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார் பாருங்களேன். எனக்கு அதெல்லாம் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. அப்போ இந்த எனக்கு ஏற்பட்ட வலி என்னுடைய குடும்பத்தை இழந்ததற்கான வழியாக நான் கருதுகிறேன். அந்த அளவுக்கு எனக்கு வலி வேதனை இருந்துச்சு. இது எப்படி நடந்துச்சு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன போய் ஓடிட்டான்னு சொல்றாங்களே. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.